இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1985ஆம் ஆண்டு பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்துல மோகன் நடிப்புல உருவான தென்றலே என்னை தொடும் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை ஜெயஸ்ரீ. இவங்களோட பாட்டி கே ஜெயலட்சுமி அந்த காலத்து நடிகை. ஜெயலலிதா படிச்ச சர்ச் பார்க் பள்ளியில தான் படிச்சாங்க ஜெயஸ்ரீ. ஏம மாலினியோட நடன பள்ளியில பரதநாட்டியமும் கத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு நல்லா படிச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை. ஆனா சினிமா வாய்ப்பு வர கல்லூரியையும் சினிமாவையும் தொடர்ந்து வந்தாங்க. தென்றலை என்னை தொடும் படம் ஹிட் ஆகவும் பல பட வாய்ப்புகள் இவங்களை தேடி வந்திருந்தது. ரஜினி நடிப்புல வெளியான குரு சிஷ்யன் படம் கூட இவங்களுக்கு தான் முதல்ல வந்திருந்தது. அதுல நடிக்க அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல திருமண நிச்சயதார்த்தம் ஆனதுனால அவங்களால நடிக்க முடியாம பின்வாங்கிட்டாங்க. 1988ஆம் ஆண்டு சந்திரசேகர் அப்படின்ற வங்கி அதிகாரிய திருமணம் செஞ்சுக்கிட்டு அமெரிக்கா போயிட்டாங்க. அங்க போன அவங்க மேல் படிப்பு முடிச்சு ஐடி கம்பெனி ஒன்னத்துலயும் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆன ஜெயஸ்ரீ 2 ஆண் குழந்தைகளுக்கு தாயா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் மாடி தோட்டம் வச்சு அதை பராமரிச்சுட்டு வராங்க. இப்போ இருக்கிற 80sல இருக்கிற நடிகர்கள் கலிபோர்னியா போனா ஜெயஸ்ரீய பார்க்காம திரும்பவே மாட்டாங்க. திருமணம் செய்யாம நடிச்சிருந்தா ஒரு பெரிய நடிகையா வலம் வந்திருப்பேன். ஆனா என் விதியில அது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஜெயஸ்ரீ. நான் அமெரிக்காவில் இருக்கேன்னா அங்க எல்லாருமே அவங்க வேலைய பார்ப்பாங்க. யாருமே வெளியில இருக்க மாட்டாங்க. நம்ம தனிமையில இருந்து பழகிட்டோம்னா நம்ம அந்த ஊர்லயே இருக்கலாம். கமல் சாரோட நடிக்க முடியலன்னு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.